நீதிமான் நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்து அறிகிறான். துன்மார்க்கனோ அதை அறிய விரும்பான். நீதியுள்ள நியாயாதிபதி ஏழைகளின் வழக்குகளை கரிசனையோடு கேட்டு விசாரிப்பார். நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்து அறிகிறான். நாம் எல்லோருமே தரித்திரர் மீது கரிசனையாய் இருக்க வேண்டும். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர் என்று தாவீது சங்கீதத்தில் பாடுகிறார். எல்லோராலும் தீர்ப்பை கொடுக்க முடியாது. நியாயாசனத்தில் அமர்ந்திருக்கிற நியாயாதிபதிகளால் மாத்திரமே தீர்ப்பு சொல்ல முடியும். நியாயாதிபதிகளின் இருதயத்தில் நீதியும் சத்தியமும் நிரம்பி இருக்க வேண்டும். வழக்குகளை விசாரிக்கிறவர்கள் ஏழைகளின் வழக்குகளையும் கரிசனையுடனும் மன உருக்கத்துடனும் செவி கொடுத்து கேட்க வேண்டும். ஒருவன் தரித்திரமாக இருக்கிறான் என்பதற்காக அவனுக்கு நீதி கிடைக்காமல் அவனை புறக்கணித்து விடக்கூடாது. நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்து அறியும் போது துன்மார்க்கன் அதை அறிய விரும்பாமல் இருக்கிறான். துன்மார்க்கன் பரிதானத்தை விரும்புகிறான். ஏழைகளால் நியாயாதிபதிகளுக்கு பரிதானத்தை கொடுக்க முடியாது. ஏழைகளின் வழக்குகளை விசாரித்து நீதியான தீர்ப்பு சொல்வதனால் நியாயாதிபதிகளுக்கு பொருளாதார ஆதாயம் எதுவும் கிடைக்காது. தனக்கு லாபம் இராது என்பதனால் துன்மார்க்கன் ஏழைகளின் நியாயத்தை அறிய விரும்புவதில்லை. ஏழைகளின் வழக்குகள் சரியானதா அல்லது தவறானதா என்பதை கூட துன்மார்க்கன் அறிந்து கொள்ள விரும்புவதில்லை. நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாய் இருந்தது. என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருந்தது. நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன். நான் எளியவர்களுக்கு தகப்பனாய் இருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். நான் அநியாயக்காரருடைய கடவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களில் இருந்து பிடுங்கினேன் என்று யோபு தன்னுடைய உத்தமத்தையும் நீதியையும் சாட்சியாய் அறிவிக்கிறார்.